வினாயன் 92 பின்வருவனவற்றுள் x-3ஐ ஒரு காரணியாக கொண்ட பல்லுறுப்புக்கோவை எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கை நம்ம ரெண்டு மெத்தட்ல போடலாம். ஒன்று சம் அண்ட் ப்ராடக்ட் மெத்தடு. ஆப்ஷன் 1 எடுத்துக்கிறோம். கடைசியில் 3 இருக்கு. மல்டிபிள் பண்ணா 3 வரணும். ஆட் பண்ணா நமக்கு -4 வரணும். அப்போ 1 3s are 3. ஆட் பண்ணும்போது -4 வரணும். அதனால ரெண்டு இடத்துலையும் மைனஸ் போட்டோம்னா -4 வரும். மல்டிபிள் பண்ணா +3 வந்துடும். அப்போ இதோட காரணிகள் x-1 x-3. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? x-3ஐ ஒரு காரணியாக கொண்ட பல்லுறுப்புக்கோவை எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்க x-3 வந்துருச்சு. அப்போ இதுதான் பல்லுறுப்புக்கோவையின் காரணி. இதே போல நம்ம அடுத்தடுத்த ஆப்ஷனும் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்தீங்கன்னா x-3 வராம x+3 வரும் மற்ற எல்லாத்துக்கும். அதனால மற்ற மூன்றும் பல்லுறுப்புக்கோவையின் காரணி அல்ல. இந்த சம்மையே இன்னொரு மெத்தட்லயும் போட முடியும். அதுதான் ஜீரோ ஆஃப் பாலினாமியல். x-3ன்னு இருக்கு. இந்த இடத்துல எக்ஸ்ன்ற இடத்துல என்ன போட்டா இது 0 ஆகும்னு பார்க்குறோம். அப்போ எக்ஸ்ன்ற இடத்துல 3 போட்டோம்னா 0 ஆகும். எக்ஸுக்கு பதிலாக ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் 3ஐ போட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் x² இருக்கு.